ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட்டஎஸ்எம்பி. இன்றைக்கி நம்மளோட இந்த வீட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். முடிஞ்சால் தான் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து உடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு உடைக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா உடச்சிச்சின்னா அதை எடுத்து வைக்கவே ரொம்ப நேரம் ஆயிரும். நம்ம கிட்ட தான் நிறைய லூட் இருக்குது. இப்போ சொல்லிகிட்டு இருந்தே உடச்சிட்டேன். ஓகே, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, எப்படியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க திரும்ப உடைக்க ஆரம்பிப்போம். இந்த சைன் போர்டில் உடைச்சிடலாம். திரும்பவும் உடஞ்சிடுச்சு. இருங்க, திரும்பவும் செட் பண்ணிட்டேன். நம்ம வந்து அந்த இடத்தையும் உடச்சாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரூஸாலே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இருந்த 4 பிளாக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு சேர் மாதிரி இருந்துச்சுல்ல, அதை நம்ம மாற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். இங்கே வந்து உக்காந்துக்கலாம். அந்த பக்கம் எஸ்எம்பி நம்பர்ஸ் உக்காந்துக்கலாம். இருக்கிறது 3 பேர் தான் உட்காருவானுங்க. நம்ம இப்போ ஒரு பூனையும் இருக்குது. கிராஃப்டிங் டேபிள், நிறையா இது லூட் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் ரூம் தான் இன்றைக்கி கட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தூங்கிடலாம். ஓகே, காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மகிட்ட எவ்வளோ லூட் இருக்குது பாருங்கள். எத்தனை செஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து எந்த ஏரியாவில் கட்டலான் இருக்குன்னா, நம்மளோட சுகர் கேன் ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே கட்டலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க அவுட்லைன் மட்டும் போட்டுடலாம். சில சமயம் இந்த மாதிரிலாம் லேக் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ 5 பிளாக் மேலே ஆகிட்டு, ஏன்னா 4, ஏன்னா இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இது சேர்த்து 5 ஆகிட்டு. அங்கே கட்டிடலாம். நமக்கு இன்னும் 2 ஸ்பாட் இருக்குது. அங்கே கட்டிட்டு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு செய்ய கிளம்பிடலாம். அப்படியே அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி கட்டணுன்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கேயும் கடைசி 4 பிளாக்கு ஹைட்டு வச்சிடலாம். ஒரு எம்எல்ஜி பண்ணலான்னு பார்த்தா லாகிலேயே பண்ண முடியல. ஆஃப் ஆர்டராக போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலான்னு நினைக்கிறேன். வச்சுட்டு போகலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம பெட்டில் வச்சிடலாம். ஓகே, இந்த பக்கம் வந்தால் இதான் நம்ம பெட்ரூம். கரெக்டாக இங்கே 2வது பிளாக்கில் வைக்கலாம். இப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, கிளம்பியாச்சு. நம்ம பூனை வேறு இங்கே தான் இருக்குது. அதுக்குன்னு தனி வீடு கட்டணும். ஓகே, பெட்டு, கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபர்னஸில் வச்சுருக்கேன். ஆன்வில் ஃபர்னஸ் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆக்ஸ் வச்சு உடைக்கணும். ஓகே, உடைச்சாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி லேகாக தான் இருக்குது. ஓகே, நம்ம பெட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லா இடத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபர்னஸ்ஸு, ஆன்வீலு, பிளாக் ஃபர்னஸா இல்லை ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட் எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் வச்சாச்சு. இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். நம்மகிட்ட அயன் நிறையா பிளாக்காகவே வச்சுருக்கோம். அயன் ஃபார்ம்லேருந்து இருந்தாலும் நம்ம அப்படியே செஞ்சாச்சு. நம்மகிட்ட இருந்த ஸ்ப்ரூஸ் வுட் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி அப்புறம் ரிப்பீட்டர்ஸ், கம்பேரிட்டர், ரெஸ்டோன் டார்ச்சு, ரெஸ்டோனு, அப்புறம் கொஞ்சம் பில்டிங் பிளாக்கு. இப்போ வந்து இந்த பக்கம் 4 இது போட்டாகணும். இந்த மாதிரி டபுளாக போட்டுக்கணும். அப்புறம் கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டாக. அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இங்கே செமையாக காற்றடிக்குது. பரவாயில்ல. இப்போ வந்து நமக்கு பில்டிங் பிளாக்ஸ் வேணும். நம்ம அதை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ 2.5 ஸ்டாக் இருக்குது. பரவாயில்ல. இப்போ வந்து எல்லாம் செஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு பிளாக் விட்டு நம்ம பிளாக்கு ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் விட்டு ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பிளாக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து ஆப்பர் வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஒரு பிளாக் விட்டு இன்னொரு பிளாக் விட்டு வைக்கணும். இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸு இருங்க போய் காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து இன்வென்டூரில்
இன்வெட் இன்வெட் இன்வென்டரியில் வச்சுருக்கிறேன். ஓகே, எல்லா பில்டிங் பிளாக்ஸில் வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து டுட்டோரியல் பார்த்துக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ ரிப்பீட்டரை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ரிப்பீட்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ நம்ம ரெட் ஸ்டோன் டார்ச் எடுத்து இந்த பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். 3 பிளாக் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பிளாக் அப்படியே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? ஓகே, நம்மகிட்ட இருக்க ரெஸ்டோன் டஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கம்பேரிட்டர் வச்சுட்டு கரெக்டாக அந்த பக்கம் கம்பேரிட்டரை பார்த்த மாதிரி ஆப்பர் ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக கம்பேரிட்டரை பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். வீடியோ கொஞ்சம் தான் எடுத்தேன், அதான் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே, நம்மகிட்ட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டுட்டோரியல் பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரெஸ்டோன் டஸ்ட்டு எடுத்து கரெக்டாக வரிசையாக போடணும். 3 பிளாக்லேயும் போடணும். நம்ம பில்டிங் பிளாக்ஸ் போட்ட இடத்துல நம்ம 3 பிளாக்லேயும் போட்டுடலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 4 பிளாக்கு போகலாம். அந்த பக்கம் 4 பிளாக் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கட்டுவோம். அடுத்த எபிசோடில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஓகே, 4 வச்சாச்சு. இப்போ வந்து ரிப்பீட்டரை கொண்டு வந்து இங்கெல்லாம் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ் வச்சிடலாம். அடுத்து இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 1 2. ஓகே, இது 2வது ஸ்லாட்டு. நமக்கு டபுள் செஸ்ட்டும் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அது மேலே வந்து ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு கீழ் செஸ்ட்டாக ஃபில் ஆகும். அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சிடலாம். அதுக்கப்புறம் மேலே பில்டிங் பிளாக்ஸ் வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க ஓப்பர் அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஸ்ட்டை பார்த்துட்டு வைக்கணும். நம்ம பிளாக் வச்சதுனால இது ரெட் கலரில் எரியுது. ஓகே, இந்த மாதிரி கீழே பார்த்துலாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம செஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் வைக்கணும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ மேலே போய் நம்மளோட கம்பேரிட்டர் வைக்கணும். கம்பேரிட்டரை எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே வரிசையாக வைப்போம். தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். 1 2 3 4. ஓகே, அப்புறம் நம்மளோட ரெட்ஸ்டோன் டஸ்ட்டையும் இந்த மாதிரி போட்டுக்கணும். கரெக்டாக இதுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் தேவை. நான் வந்து இது மைனிங்கில் எடுத்தேன். நானும் ஸ்ரீசாந்தும் போனப்போ நிறையா ரெஸ்டோன்லாம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அயன் வந்து நம்மளோட அயன் ஃபார்ம்லேருந்து எடுத்தேன். வுட்டு வந்து நம்ம வில்லேஜர்ஸ்க்காக கட்டி வச்ச ஸ்ப்ரூஸ் வுட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம ஆப்பர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே தான் ப்ளேஸ் பண்ணக்கூடாது மேலே. ஓகே, இங்கே ஏன் ரெட் கலரில் எரியுதுன்னா உள்ளே ஆப்பர் விழுந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி இதுதான் முக்கியமான பார்ட்டு. கரெக்டாக நமக்கு ஏதாச்சும் வேஸ்ட் பிளாக் எடுத்துக்கோங்க. நான் டெட் பிளாக் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் நேம் வைக்கணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா அது வந்து அதுவும் ஒரு மெட்டீரியலாக எடுத்துக்கும். இதில் வந்து நான் இப்போதைக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா சப்ஸ்கிரைபுன்னு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது அப்படியே நம்ம அங்கே கொண்டு போயிடலாம். ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து மேலே ஒரு ஆப்பர் தெரியுதா? இங்கேருந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஆப்பரில் வந்து 4 ஸ்லாட் இருக்கும். இந்த 4 ஸ்லாட்லேயும் சிங்கிளாக தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வைக்காமல் ஒரு சிங்கிள் பிளாக்காக தான் நீங்கள் வைக்கணும். சிங்கிள் பிளாக்காக வச்சா தான் அது இது பண்ணும். இந்த மாதிரி சிங்கிள் பிளாக்காக வைக்கணும். அதுவும் நீங்கள் நேம் வச்ச பிளாக்கு தான் வைக்கணும். வேறு ஏதாச்சும் வச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. மறக்காமல் இந்த 4 இதில் வைக்கணும். கடைசி 4 இதில் வச்சிங்கன்னா அப்போ தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மொத்தத்துக்கு வச்சுருங்க. ஓகே, நான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். கொஞ்சமாக எக்ஸ்டெண்டும் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து அயன்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது.
எல்லாத்துலேயும் கரெக்டாக நான் வந்து பிளாக் வச்சுருக்கேன். இருங்க உங்கள்கிட்ட இன்னும் ஒன்று காட்டணும். இருங்க, இது நம்மளோட பில்டிங் மெட்டீரியல்ஸு இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது பின்னாடி பாருங்கள். கரெக்டாக இந்த ஆப்பரில் இந்த மாதிரி சைடு வாக்காக இருந்தால் தான் நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நீங்கள் எந்த பிளாக் வைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு 41 தான் இதில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் டைமண்டு நெதரைட்டு என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு 41 இல்லைனா 42 அந்த மாதிரி தான் நிற்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயும் நீங்களே பாருங்கள். கரெக்டாக இப்போ நான் அயன் போடுறேன் பாருங்கள். அயன் அப்படியே அந்த ஆப்பரில் போய் கீழே வந்து இதில் ஸ்டோர் ஆகும். இது நான் தெரியாமல் வச்சிட்டேன், வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நம்மளோட மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லலாம். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.